ஹே காய்ஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் தமிழ். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து ரீச்சால், அதாவது நம்ம ஜப்னாவில் வந்து வித்தியாசமான ஃபுட் ஃபெஸ்டிவல். இப்படியான ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நான் இதுவரைக்கும் ஜப்னாவில் நான் ஒரு இடத்துலையும் நான் பார்த்ததில்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த வீடியோ போகும். அண்ட் நம்ம தமிழர்களோட பாரம்பரிய ஆட்டமான பொம்மலாட்டம், காவடியாட்டம், குதிரையாட்டம் போன்ற சில ஆட்டங்கள் வந்து எங்களை வரவேற்கிறதுக்காண்டி அவங்க வந்து போட்டிருந்தாங்க. நல்ல மிகல சத்தங்களோட போட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம பாரம்பரியமாக வந்து தமிழர்களோட பாரம்பரியமாக வந்து இவங்க வந்து நடத்தியிருந்தாங்க இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை. 2500 தான் இந்த உள்நேரத்துக்கான சீட்டு. இதில் வந்து ஏராளமான மக்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கு இறுதி நாளாக இருந்தபடியாக ஒரு 1000, அதாவது ஒரு 1000 பேருக்குள்ளே வந்து வந்திருந்தாங்க. அண்ட் வந்து இந்த முதலாவது ஆட்டங்கள், அதாவது இந்த வரவேற்பு ஆட்டங்களை வந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கொள்ள முடியும். அதாவது ஆக்களை வரவேற்புக்கண்டே இப்படியான ஆட்டங்கள் வந்து நடத்தியிருந்தது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக வந்து இருந்துச்சு. அந்த டான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இப்போ பாருங்கள். அண்ட் வந்து இதுக்கு அடுத்த வந்து நான் பாட்டு தான் வீடியோ போட போகிறேன். அதாவது ஜால்னியன் என்ற ஸ்வீட்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது ஜாழ்ப்பாணத்து பாரம்பரிய, அதாவது தமிழர் பாரம்பரிய ஸ்வீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் போட போகிறோம். அந்த பாட்டு தான் இது. நெக்ஸ்ட் பாட்டை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இந்த டான்ஸ், இந்த சவுண்டோட வந்து நீங்கள் போய் நீங்கள் இதை பார்த்துட்டு வாங்க. மேலதாளங்களெல்லாம் நாங்கள் அழகாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளியே வந்து இந்த இடம் இருந்துச்சு. அதாவது ஜால் இனியன் என்ற ஒரு இடம் உண்டு. இதில் வந்து ஸ்வீட்ஸை வந்து கொடுக்குறாங்க. உள்ளுக்கு வந்து அந்த லட்டு, பூந்தி லட்டு போன்ற ஸ்வீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இந்த இதில் வந்து கொடிகளில் வந்து தொங்க விடப்பட்ட அந்த தேன் முறுக்கு அண்ட் லட்டு இதெல்லாம் வந்து செஞ்சு அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இடம் வந்து பார்த்து ரொம்ப அழகாக, ரொம்ப செலவு பண்ணி வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது மக்கள் பார்க்குறதுக்கான வந்து இப்படி நல்லா செலவழித்து செஞ்சுருக்காங்க. 2500க்கு வந்து நட்டமாக லாபம்னு கேட்டிங்கன்னா இது நட்டம் என்று சொல்லலாம், சரியான லாபம் என்று சொல்லலாம். அதாவது எங்களுக்கு நாங்கள் போய் எனக்கு மட்டும் இதுக்கு ஒரு 10,000 15,000 மட்டும் எனக்கு முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலால் வந்து எனக்கு 2500 வந்து வெறும் முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு மக்களுக்கும் பார்க்கல வந்து அவங்களுக்காக தான் இது நட்டமாக போகும். அவங்க மக்களுக்காண்டி வந்து இப்படியான சேவைகளை வந்து வழங்குறது வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நம்ம ஜப்னாவில் அண்ட் ஸ்ரீலங்காவில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி தெரிஞ்சணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இப்படியான வீடியோஸ் எடுத்து போகிறதுக்கு. அண்ட் வந்து உள்ளுக்கே பார்த்தீங்கன்னா வந்து அழகாக என்னென்னு சொல்கிறது, லைட்னிங் எல்லாம் செஞ்சு அழகாக வச்சுருந்தாங்க. ஒரு லைனை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இப்படியான லைனில் வந்து நீங்கள் எத்தனை தடவை இந்த சாப்பாடை வந்து, அதாவது வந்து ஸ்வீட்ஸை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் லைனில் வந்து நிற்கணும். இது ரொம்ப கஷ்டம் தானே. அப்போ ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணாக்கா தானே எடி போட்டு ஒருக்கா நின்றுட்டோம். இதில் வந்து அதாவது சிறிய ஸ்வீட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது பூந்தி லட்டு, கொக்கீஸ், அதெல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணுவேன் பாருங்கள். அதாவது நம்ம ஜப்னாவில் வந்து என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குன்னு வந்து நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். லட்டு அண்ட் வந்து எள்ளு உருண்டை அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேன் முறுக்குகள் எல்லாம் வந்து இருந்துச்சு. அண்ட் இந்திய மக்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து இப்படியான ஸ்வீட்ஸ் வந்து உங்கள் இடத்துல வந்து இருக்கான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த லைனில் இருந்தாச்சு. கடைசியாக வந்து பக்கத்துலேயும் வந்தாச்சு. இந்த அக்கா தான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட்ஸ் எடுத்து தர போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து கொக்கீஸ். இந்த இது சிறிய முறுக்கு, பெட்டி மாதிரியான முறுக்குகள். கொக்கீஸ்ன்றது பரவாயில்லை, கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா, அதாவது கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருந்தா எல்லாருக்கும் வேண்டாம் அவளாந்தான் வந்து சிறிய கோப்பையில் வந்து எடுத்து வைக்க முடியும். அண்ட் ஒரு பைத்தம் பணியாரம் வந்து தந்திருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு லட்டுன்னு சொல்ல முடியும். அண்ட் அங்கால வந்து சிறிய பனியார் மாதிரின்னு வச்சுருந்தாங்க. அதோட பேர் வந்து எனக்கு வடிவாக தெரியலை. இதில் வந்து டிஸ்பிளே பண்ண முடியல என்னால், சாரி. அண்டு அங்கால வந்து இதில் வந்து பருத்துறை வடை இருந்துச்சு. பருத்துறை வடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போதறியா, ரொம்ப டேஸ்ட், அதாவது உரைப்பாகவும் என்ன சொல்கிறது, உரைப்பாக தான் இருக்கும். அப்படி சில செடிகள் அண்ட் வந்து சில மாக்களை வந்து வச்சு செய்வாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அங்கே வந்து வெள்ளை லட்டு அண்ட் அங்கே வந்து என்னென்ன இருக்குன்ற வந்து நாங்கள் இப்போ பார்த்துக்கொள்ள முடியும். வெயிட் பண்ணுங்கள். அவங்க லைனில் வந்து கொஞ்சம் போக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், வரேன். ஓகே வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை நாங்கள் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். எள்ளு உருண்டை எங்களுக்கு வைக்கல இன்னும். எள்ளு உருண்டை வையுங்க அக்கா. அடுத்து வந்து மைசூர் பாக். ரைட் இதுதான் இந்த மைசூர் பாக். இந்த மைசூர் பாக் வந்து இந்தியாவில் வந்து தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கேயும் வந்து செஞ்சுருக்காங்க.
அண்ட் இது வந்து இது வந்து கச்சான் அல்வா ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேன் முறுக்கு இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதுவும் வந்து தேன் முறுக்குன்ற ஒரு வகை தான். இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியலை. ஆமாம், இவ்வளோ தான் இந்த ஸ்வீட் வகைகள். அதாவது என்ட்ரி நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளுக்கு போய்களை வந்து எங்களுக்கு என்ட்ரிக்கு வந்து இப்படி ஸ்வீட்ஸ் எல்லாம் தந்து உள்ளுக்கு அனுப்புவாங்க. அங்கால வந்து சைனீஸ் ஃபுட் அண்ட் ஃபாரின் ஃபுட்டெல்லாம் அங்கால வந்து இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு விட்டு அம்மா கொண்டே கொடுத்துட்டேன். மிச்சத்தை எல்லாம் ஏன்டா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி இல்லாத தானே. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் சைனீஸ் ஃபுட் வந்து பார்க்க போகிறோம். அந்த சைனீஸ் ஃபுட்டுக்கான பார்ட் வந்து அடுத்த வந்து பார்த்துருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த பார்ட் உங்களுக்கு வரும். அதுவும் வந்து அதுக்குள்ள வந்து என்னென்ன ஃபுட்ஸ் இருக்கிறன்னு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அண்ட் இனி வந்து கிளியராக போடுற வீடியோஸ். இது வந்து கொஞ்சம் வந்து டல் ஆகிட்டு சாரி. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுக்காண்டி ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இப்படியான வ்ளாக்ஸுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.